ஓம் சாந்தி. நான் பிரம்மா பாபாவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் ஆத்மா. நான் சதா இயற்கையின் எஜமானனாக மாறி ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கும் ஆடாத அசைக்க முடியாத ஆத்மா. நான் ஆசை என்றால் என்னவென்று தெரியாத ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக நான் வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்று ஆன்மீக சக்தி கொடுக்கின்றார். நான் அவருடைய சக்தியை பெற்றுக்கொண்டே அவர் முன்னால் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா தனது நாலாபுறத்தில் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் பிறவிலேயே பிரம்ம பாபா மூலம் நினைவிற்கான திலகம் வைக்கப்படுகின்றது. கூடவே ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களை தூய்மைக்கான மகா மந்திரத்தின் மூலம் ஒளியின் கிரீடத்தை தந்தை அணிவிக்கின்றார். மேலும் கூடவே ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களையும் விஸ்வ கல்யாணிக்காரி ஆத்மாவாக ஆக்கி பொறுப்பு என்ற கிரீடத்தையும் அணிவிக்கின்றார். சுயம் பகவானே தனது இதய சிம்மாசனதாரியாக ஆக்குகின்றார். இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் முழு கல்பத்திலும் எந்த ஆத்மாவுக்கும் இருக்க முடியாது. எப்படி லட்சியமோ அப்படி லட்சணம். சதா சூரிய வம்சிக்கானது தென்பட வேண்டியது அவசியமாகின்றது. சூரிய வம்சத்தின் அடையாளம் சதா ஏக்ரஸ் மற்றும் சதா வெற்றி. எனவே லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்குங்கள். நம்பர் 1 என்றால் தந்தையை பின்பற்றுவதாகும். பிரம்மா பாபாவின் அடிமீது அடி வைப்பது. ஒவ்வொரு காரியத்தின் அடி என்பது கால் தடத்தின் அடையாளமாகும். ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன் இதை யோசியுங்கள். பிராமண ஆத்மா நான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றேனோ அது பிரம்மா பாபாவிற்கு சமமாக உள்ளதா? பிரம்மா பாபாவின் சங்கல்பம் என்னவாக இருந்தது? எனது சங்கல்பம் அந்த அடிப்படையில் இருந்ததா?
ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக இருந்ததா என்று சோதனை செய்யுங்கள். பிரம்மாவின் ஒவ்வொரு அடி மீது அடி வைத்து பின்பற்றி சென்றால் ஒன்று தன்னைத்தான் சகஜ புருஷார்த்தி என அனுபவமாகும், மற்றும் சதா சம்பூர்ண தன்மையின் லட்சியம் சமீபத்தின் அனுபவமாகும். குழந்தைகள் வியக்தத்தில் இருந்தாலும் அவ்வியக்தம் ஆக வேண்டும். தந்தை சாக்காரத்தில் நிமித்தமான குழந்தைகளாகிய உங்களை கருவிகளாக ஆக்கினார். இறுதியில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் வியக்தத்திலிருந்து அவ்வியக்த ஃபரிஸ்தாவாகி உலக நலனுக்கான சேவையின் வேகத்தை அதிகப்படுத்தி நிறைவு மற்றும் முழுமையாக வேண்டும், மற்றும் அனைவரையும் தயார் செய்ய வேண்டும். சதா என்பதில் இரட்டை கோடிடுங்கள். திடீரென கட்டளை கொடுக்கப்படும், வாருங்கள் என்று. அவ்வளவுதான். இதைத்தான் டபுள் லைட் ஃபரிஸ்தா என்று அழைக்கப்படுகின்றது. தேக அபிமானத்தை விடுவதுதான் சம்பன்னம் ஆவதாகும். ஃபரிஸ்தா என்றால் தேக அபிமானம், தேக உணர்வு, இது போன்ற பல்வேறு வகையான எனது என்ற உறவுகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஃபரிஸ்தா என்றால் எல்லைக்குட்பட்ட உறவுகள் முடிந்துவிட்டன. விஷயங்களை பார்க்காதீர்கள், உங்களை பாருங்கள். என்னுடைய ஒவ்வொரு அடியும் பிரம்மாவின் படியாக இருக்க வேண்டும் என்று தாக்கத்தை ஏற்படுத்துங்கள். நீங்கள் எப்படி இருந்தாலும் தந்தையைப் போல் ஆக வேண்டும். பாப்தாதா நல்லது என்று தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சர்வசிரேஷ்ட பிராமண ஆத்மா, எப்போதும் பிரம்மா பாபாவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் கீழ்ப்படிதலுள்ள ஆத்மா. பிரம்மா பாபாவை போன்று ஃபரிஸ்தா ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய, எப்போதும் அருகாமையில் இருக்கும் ஆத்மா. சதா இயற்கையின் எஜமானர்களாக மாறி ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கும் ஆடாத, அசைக்க முடியாத ஆத்மா. சதா எல்லையற்ற விருத்தி மற்றும் திருஷ்டியில் இருக்கக்கூடிய பாக்கியவான் ஆத்மா. அழிவற்ற பிராப்திகளின் நினைவினால் தனது சிரேஷ்ட பாக்கியத்தின் குஷியில் இருக்கக்கூடிய ஆசை என்றாலே என்னவென்று தெரியாத ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த
அனைத்து வரதானங்களையும் என் புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.